அழகப்பா பல்கலைக்கழக நானோ அறிவியல் தொழில்நுட்ப துறையில் பணிபுரிகின்ற விஞ்ஞானி பேராசிரியர் குருநாதர் அவர்கள் எரிசக்திகளின் முக்கியத்துவம் குறித்த ஆராய்ச்சி தகவல்களை நம்மோடு பகிர இணைகிறார். நான் ப்ரொஃபஸர் குருநாதர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் நானோ சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி. நாம் இப்பொழுது பயன்படுத்தக்கூடிய எரிசக்தியானது ஃபாசில் ஃபியூவல், தட் இஸ் கால்டு பெட்ரோலியம். பெட்ரோலியத்திலிருந்து பிரித்து எடுக்கிறதா பெட்ரோல், டீசல், கரோசின், ஃபைனல் வேஸ்ட்டு தான் தார். இது நம்ம லேண்ட்லேருந்து பல ஆயிரம் அடிகளுக்கு கீழே கிரவுண்ட்லேருந்து தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம். கல்ஃப் கண்ட்ரியில் நிறையா இருக்குது. 50 வருஷத்தில் காலியாகிறதுனால அப்போ வேறு எனர்ஜி கிரீசிஸ் வரும். அப்போ என்ன எனர்ஜி இருக்குன்னா சோலார் எனர்ஜி இருக்கும், வாட்டர் இருக்கும். அது ஒரு காலத்தையும் சோலார் எனர்ஜி குறைய போகிறதில்ல, தண்ணியும் குறைய போகிறதில்ல. இந்த ரெண்டையும் பயன்படுத்தி தண்ணியில் இருக்கிற ஹைட்ரஜன் மாலிகுலையும் ஆக்சிஜனையும் பிரித்து எடுத்து அதில் இருந்து ஹைட்ரஜன் எனர்ஜி, ஹைட்ரஜன் இஸ் ஏ ஃபியூச்சர் ஃபியூவல். எதுக்கு ஹைட்ரஜனை நம்ம ஃபியூச்சர் ஃபியூவல் சொல்கிறோன்னா, இட் இஸ் எ ஹை கன்வெர்ட்டிங் ஃபியூவல். அதே நேரத்தில் நான் பொல்யூட்டிங், பொல்யூஷனே அதிலிருந்து அது பேர்ன் பண்ணால், ஹைட்ரஜன் பேர்ன் பண்ண பொல்யூஷனே வராது. நோ வேஸ்டேஜ் ஆர் சைடு எஃபெக்ட் ஆர் நோ அதர் கேஸஸ் வில் எவால்வ் ஃப்ரம் தட் ஹைட்ரஜன் ஃபியூவல். என்ன ஒரே ஒரு பிரச்சனை, ஹைட்ரஜன் எனர்ஜியை பிகாஸ் ஹைட்ரஜன் ஸ்டோர்ட் அஸ் ஏ மெட்டல், மெட்டலில் ஸ்டோர் பண்ணி தென் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினில் ஒரு இக்னிஷனுக்கு கொடுத்து அதை பேர்ன் பண்ணி வி கேன் யூஸ் அஸ் ஏ ஹைட்ரஜன் எனர்ஜி. அதை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன் பண்ணி வெஹிக்கிளை ரன் பண்ணணும். இந்த மாதிரி ரிசர்ச்சு இப்போ வெளிநாடுகளில் ஆஸ்திரேலியா, ஜப்பான், சைனா, யுஎஸ்ஏ இங்கெல்லாம் போய்கிட்டு இருக்குது. நம்ம நாட்டில் இப்போதைக்கு ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவலை பேட்ரி பவர்டு வெஹிக்கிள், பேட்ரி மூலமாக, அதாவது லித்தியம் பவர்டு வெஹிக்கிள் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. நிதின் கட்காரி தரைவழி போக்குவரத்து சென்ட்ரல் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பேட்ரி பவர் ஒவ்வொரு நேஷனல் ஹைவேலையும் 4-5 சார்ஜிங் ஸ்டேஷன் வைக்க போகிறோம். ஏன்னா பேட்ரி பவர்டு அது ஒரு தடவை சார்ஜ் பண்ணி ஆச்சுன்னா 150 to 200 கிலோமீட்டர் ஓடும். அகைன் வி கேன் சார்ஜ் நெய்பரிங் சார்ஜிங் ஸ்டேஷன், அந்த மாதிரி போகணும். இப்போ வெளிநாடுகளில் ஜப்பான் அண்டு ஆஸ்திரேலியா, யூஎஸ்லாம் ஹைட்ரஜன் ஃபில்லிங் ஸ்டேஷன் அப்படின்னு அங்கங்கே ஹைவேல வச்சுருக்காங்க. ஹைட்ரஜனை அந்த வெஹிக்கிளை ஃபில் பண்ணிவிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹைட்ரஜன் இஸ் த ஃபியூச்சர் ஃபியூவல். எல்பிஜி, லிக்விட் பெட்ரோலியம் கேஸு, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கேஸு அண்டு பெட்ரோலியம், இதெல்லாம் ஒரு காலத்தில் 50லேருந்து 100 வருஷத்துக்குள்ளே எல்லாம் காலியாயிரும். அப்போதைக்கு நமக்கு வேறு எனர்ஜி தேவை. அதனால தான் ஹைட்ரஜன் எனர்ஜி அண்டு பேட்ரி பவர்டு வெஹிக்கிள். பேட்ரி பவர்டு வெஹிக்கிள் இப்போ நிறைய வந்துச்சு, இந்தியாவிலே நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. அதை கமர்ஷியல் ஆக்கி எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்குது. எங்கள் ஆய்வகத்தில் நாங்கள் ஹைட்ரஜனை வாட்டர்லேருந்து பிரித்து எடுக்கிறோம். பிரித்து எடுக்கலை, யூஸிங் செமிகண்டக்டர் பவுடர், போட்டோ கேட்டலிஸ்ட். லைட்டு பட்ட உடனே அங்கே ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் ப்ரொடியூஸ் ஆகும். இது செமிகண்டக்டர் படித்தவங்களுக்கு தெரியும். கண்டக்ஷன் பேண்ட், வேலன்ஸ் பேண்டு. கண்டக்ஷன் பேண்டு தான் அந்த எலக்ட்ரான் போய் அந்த H+ அயன ஹைட்ரஜன் கேஸாக மாற்றும். அதே நேரத்தில் ஆக்சிஜன் ரெண்டும் சைமல்டேனியஸாக பிரித்து எடுக்கிறதுக்கு சில ப்ராசஸ் இருக்குது, சில கெமிக்கல் இருக்குது. அதை பிரிச்சுட்டு ஹைட்ரஜன் கேஸை மட்டும் நம்மளுடைய மெட்டல் ஹைட்ரேட்டாக அதை ஸ்டோர் பண்ணி தென் இக்னிஷன் கொடுத்து வி கேன் யூஸ் ஃபார் ஹைட்ரஜன் ஃபியூவல் இன் ஃபியூச்சர் ஃபியூவல். இந்த மாதிரி ஆராய்ச்சி நிறையா எங்கள் ஆய்வத்து போது நான் இந்த கிட்டத்தட்ட 30 வருஷமாக பண்ணி கொண்டிருக்கிறேன். வேர்ல்டு குளோபல் சயின்டிஸ்ட், இந்தியன் சயின்ஸ் 2%ல் நானும் ஒன் ஆஃப் த சயின்டிஸ்ட் அழகப்பா யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்கிறேன். இப்போ மேற்கொண்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். என்னென்னா, அதாவது செமிகண்டக்டரை விட்டுட்டு, செமிகண்டக்டர் காஸ்ட்லி, கார்பன் பேஸ்டு மெட்டீரியல், அதாவது கிராஃபினு, கிராஃபிட்டிக் நைட்ரைடு, இதை வச்சு வாட்டர்லேருந்து ஹைட்ரஜனை பிரித்து எடுக்கிறோம். அந்த மாதிரி ஆராய்ச்சி வரும். ஏன்னா லோ காஸ்ட், அதாவது கமர்ஷியலாக ஆயிலில் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கொடுத்தா தான் மற்ற எனி லேமன் கேன் பை. அந்த மாதிரி ஆராய்ச்சியும் போய்கிட்டு இருக்குது. அடுத்து நாங்கள் இன்னொரு துறையில் இன்ட்ரெஸ்டாக இருக்கோம். இப்போ இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய டாக்ஸிக் கேஸஸ், பொல்யூஷன், இப்போ என்வரன்மெண்ட் பொல்யூஷன், இப்போ கிராக்கர்ஸ் வெடிச்சதுனால எவ்வளவு மாசு, நம்ம என்வரன்மெண்ட் ஃபுல்லாக மாசாக போச்சு. டெல்லியில் கிராக்கர் வெடிச்சு, அங்கேயும் ஆச்சு, மெட்ராஸு, நம்ம ஊர்லேயே பார்க்கலாம். காலையில் 7 to 8 வெடித்த மாசு சாயந்தரம் காலையில் 7-8 மணி வரைக்கும் அந்த மாசு இருக்கிறதுனால வண்டி போகிறதோட தெரியல.
அதெல்லாம் டாக்ஸிக் கேசஸ். அந்த கிராக்கர்ஸ் வெடிக்கிறதுனால நமக்கு அது நிறையா மூச்சு திணறல் ஏற்பட்டது. சில நேரத்தில் நுரையீரலில் கேன்சர், அதாவது கேன்சரை கூட உருவாக்கும். அதெல்லாம் நம்ம தடுக்கணும்னா பொல்யூஷன் ஃப்ரீ வயர் கிராக்கர்ஸ், பொல்யூஷன் இல்லாமல் இப்போ வண்டி இப்போ 2 வீலர் ஓட்டிகிட்டு போகிறோம், கார் ஓட்டி போகிறோம். ஏன்னா என்ஜின் கொஞ்சம் பழசுனா என்ன செய்யுது, அன்பர்ன்டு பெட்ரோலியம், அது கார்பன் கலந்து வர்றதுனால இப்போ கார்பன் டை ஆக்சைடு, NOx, SOxன்னு இந்த டாக்ஸிக் கேஸஸ் இருக்குது. டாக்ஸிக் கேஸஸ் வர்றதுனால அதை ஸ்மெல் பண்ணையில் கேன்சர் வரலாம். அதாவது நம்ம உடம்பு டாலரண்ட் ஏற்றுக்கூடிய அளவு, அந்த பார்ட்ஸ் பெர் மில்லியன் லெவலில் எத்தனை இது ஏற்றுக்கலாம், அதுக்கு மேலே போச்சுன்னா இட் இஸ் அ டாக்ஸிக். அந்த மாதிரி ஆராய்ச்சிக்கும் நாங்கள் சென்சார், அதாவது நானோ மெட்டீரியலில் பேஸ்டு நானோ காம்போசிட்ஸ் பேஸ்டு சென்சார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லோ காஸ்ட்டில் பண்ணி டிவைஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் இப்போ நிறைய கேஸஸ், LPG லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோமே, தெரியுமா, லீக் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் எ டேஞ்சரஸ் ஒன்று. அந்த கேஸை ஸ்மெல் பண்ணால் ஹெல்த்துக்கு நல்லது இல்லை தான். அதையும் நம்ம செக் பண்ணுறதுக்கு கேஸ் சென்சார் நாங்கள் நானோ மெட்டீரியல் மூலம் டெவலப் பண்ணியிருக்கிறோம். இண்டஸ்ட்ரியல் இப்போதைக்கு இந்த பாய்லர் இங்கே நம்ம தமிழ்நாடு பெட்ரோலியம், TCPL தமிழ்நாடு கெமிக்கல்ஸ் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் நம்ம கோவிலூர்கிட்ட இருக்குது. அப்போ அந்த பாய்லரில் லீக் ஆக காரணம் ஸ்கேல் டெபாசிட் ஆகி கிராக் ஆகி அது மூலமாக கேஸ் வருது. அதெல்லாம் நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்ம கேஸ் சென்சாரு டிவைஸு நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் இன்னும் போய்கிட்டு இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு ஸ்மெல் பண்ணோன்னா பிளட்டு கிளாட் ஆகி அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஸோ அன்பர்ன்டு கார்பனு பெட்ரோலியம் சேர்ந்து வரையில் கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து கார்பன் ரியாக்ட் பண்ணையில் கார்பன் மோனாக்சைடு அயன் கார்பனைல் அப்படின்னு ஃபார்ம் பண்ணி அது பிளட்டை உரைய வச்சிடும். அதனால் ஹார்ட்டுக்கு போகிற பிளட்டு நின்று வரும். அதனால் மக்கள் இறக்க சான்சஸ் இருக்குது. பொல்யூஷன் அதிகமான இந்த மாதிரி தொல்லைகள்லாம் இருக்குது. அதுக்காக இது சம்மந்தமாக எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதை எப்படி மானிட்டர் பண்ணுறது. இப்போ வெஹிக்கிளுக்கெல்லாம் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இப்போ நவடேஸ் கேட்குறாங்க. இவ்வளோ பொல்யூஷன் மேலே இருந்தால் இந்த வெஹிக்கிளை ஓட்டக்கூடாது, என்ஜின்னு பழுதாக இருந்தால் அதை சரி பண்ணணும் அப்படின்னு இப்போ பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க டிரைவிங் ரிஜிஸ்டர் பண்ண போகல. அந்த மாதிரி இப்போ எல்லா நாட்டிலையும் இருக்குது. முன்னாடியே இது 30 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. அதை யாரும் கேர் பண்ணலை. இப்போதைக்கு அதை அவேர்னஸ் மக்களுக்கு வந்துருச்சு. இன்னொரு ஆராய்ச்சி என்னென்னா, இப்போ நம்ம சோலார் செல்ஸு இப்போ எலக்ட்ரிசிட்டி பண்ணிடுவோம். இதெல்லாம் கன்வென்ஷனல் எலக்ட்ரிசிட்டி, நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன் இதுலேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போதைக்கு நம்ம செமிகண்டக்டர் சோலார் செல்ஸ், சூரிய ஒளிச்சிலிருந்து எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணுறோம். இப்போ எல்லாமே சிலிக்கன் பேஸ்டாக இருக்குது. அது இட் இஸ் ஏ ரிஜிட் அண்டு நாட் ஃப்ளெக்சிபிள். இப்போ ஃப்ளெக்சிபிள் சோலார் செல்ஸ், தின் ஃபில்ம் சோலார் செல்ஸ் அப்படின்ட்டு ஃபில்ம் ரோல் டு ரோல் தின் ஃபில்ம் சோலார் செல் நாங்கள் அது சம்மந்தமான ஆராய்ச்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேஸ்டாக நானோ மெட்டீரியல் அண்டு ஆர்கானிக் பாலிமர் இதை பேஸ் பண்ணி தின் ஃபில்மாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கோட் பண்ணி அதை ஃபில்ம் ரோலும் வேறவர். இப்போ மவுண்டெயினில் இப்போ ஹில் ஸ்டேஷனில் போயெல்லாம் இப்போ போல் போட்டு அங்கே எலக்ட்ரிசிட்டி கொடுக்க முடியாது. அந்த மாதிரி இடத்துல இந்த ஃபில்ம் ரோல் மாதிரி டைப் அதை எடுத்துகிட்டு போனால் வென் எவர் வி வாண்ட் எலக்ட்ரிசிட்டி வி ஸ்ட்ரெச் த ஃபில்ம் அண்ட் கனெக்ட் த அண்ட் கிவ் த லைட் ஃபார் த தட் இஸ் டெரஸ்ட்ரியல் பீப்புள். ஸோ அந்த மாதிரி ஆராய்ச்சியும் நிறையா எங்களுடைய ஆய்வகத்தில் போய் கொண்டிருக்கிறது. இப்போ நானும் மெட்டீரியல் பண்ணையில் என்னென்ன ஹெல்த்து அஜாடஸ் வரும் நம்ம உடம்புக்குள்ளே முடிஞ்ச அளவு ப்ரீகாஷன்ஸ், கையை வைக்கணும், மாஸ்க் போட்டுக்கணும், இதெல்லாம் போட்டுக்கணும். அதாவது செல்லு மூலம் ஸ்கின் மூலமாக உள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ப்ரீகாஷனரி ஸ்டெப்ஸு நானும் டாக்ஸிகாலஜி சம்மந்தமாகவும் நாங்கள் மாணவர்களுக்கு சொல்லிக்கிறோம். அது சம்மந்தமாக ஆராய்ச்சியும் எங்கள் ஆய்வகத்தில் போய்கொண்டிருக்கிறது. அக்ரிகல்ச்சர், நானோ பயோடெக்னாலஜி அந்த ஃபீல்டும் டெவலப் ஆகிருக்கிறது. அது விவசாயத்துக்கு நிறைய தேவைப்படுவதனால குறுகிய காலத்தில் ஹைப்ரிட் கிராப்ஸ் நம்ம பண்ண வேண்டியதுனால நானோ பயோடெக்னாலஜி மூலமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் ட்ரக்குக்கு தேவையான நானோ மெடிசனும் பிளான்ட்லேருந்து வி ஆர் எக்ஸ்ட்ராக்டிங் நானோ மெடிசின் ஃபார் தி கேன்சர் ட்ரீட்மெண்ட். அண்டு மெரீன்லேருந்து, அதாவது கடலில் இருந்து கிடைக்க நிறையா மெடிக்கல் பிளான்ட் உள்ளே இருக்குது. அதில் இருந்து நானோ மெடிசின் எடுத்து சீவீடெலாம் வெரி குட் ப்ரோட்டீனஸ் மெட்டீரியல் ஃபார் அவர் ஹெல்த். இப்போ சவுத் கொரியா, ஜப்பான்லாம் சீவீட்ஸ் நிறைய சாப்பிட்றாங்க. சைட் டிஷ்ஷே அவங்களுக்கு ரைஸுக்கு சீவீடு தான். அந்த மாதிரி ஆராய்ச்சிகளும் போய்கிட்டு இருக்குது.
நானோ மெடிசின், நானோ மெரின் பயாலஜி நிறைய ப்ராடக்ட் அசம்பந்தமாக ஆராய்ச்சி போய்கிட்டு இருக்குது. இன்னும் நிறைய துறைகளில் லித்தியம் பேட்டரியில் ஒரு சூப்பர் கெப்பாசிட்டர் அந்த தொழில்நுட்பத்திலையும் ஃபியூவல் செல் மூலமாகவும் நம்ம என்ஜினை இயக்கலாம். ஸ்டாட்டிக் வெஹிக்கிளும் மூவி வெஹிக்கிளும் பண்ணலாம். அந்த மாதிரி எனர்ஜி டைப் ஆஃப் சோலார் செல்ஸ், லித்தியம் பேட்டரி, சூப்பர் கெப்பாசிட்டர், ஃபியூவல் செல், இந்த எனர்ஜி ஸ்டோரேஜ் மெட்டீரியல் ஃபார் அப்ளிகேஷன் ஃபார் வெஹிக்கிள்ஸ். இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் நானோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திலிருந்து நாங்கள் பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய மாணவர்கள் டாக்டர் பட்டம் முடிந்தவுடன் வெளிநாடுகளில் சென்று உயர் படிப்பு படித்து அட்வான்ஸ் ரிசர்ச் அங்கே வெளிநாட்டில் சவுத் கொரியா, சைனா, தாய்வான் மற்றும் ஜெர்மனி இந்த மாதிரி இடத்துக்கு போய் நிறைய ஃபர்தர் உயர் ஆராய்ச்சி அட்வான்ஸ் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம். நான் ப்ரொஃபஸர் குருநாதர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் நானோ சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி. நாம் இப்பொழுது பயன்படுத்தக்கூடிய எரிசக்தியானது ஃபாசில் ஃபியூவல், தட் இஸ் கால்டு பெட்ரோலியம். பெட்ரோலியத்திலிருந்து பிரித்து எடுக்கிறது தான் பெட்ரோல், டீசல், கெரோசின். ஃபைனல் வேஸ்ட்டு தான் தார். இது நம்ம லேண்டில் இருந்து பல ஆயிரம் அடிகளுக்கு கீழே கிரவுண்டில் இருந்து தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம். கல்ஃப் கண்ட்ரியில் நிறையா இருக்குது. 50 வருஷத்தில் காலியாகிறதுனால அப்போ வேறு எனர்ஜி கிரீசிஸ் வரும். அப்போ என்ன எனர்ஜி இருக்குன்னா சோலார் எனர்ஜி இருக்கும், வாட்டர் இருக்கும். அது ஒரு காலத்தையும் சோலார் எனர்ஜி குறைய போகிறதில்ல, தண்ணியும் குறைய போகிறதில்ல. இந்த ரெண்டையும் பயன்படுத்தி தண்ணியில் இருக்கிற ஹைட்ரஜன் மாலிகுலையும் ஆக்சிஜனையும் பிரித்து எடுத்து அதில் இருந்து ஹைட்ரஜன் எனர்ஜி, ஹைட்ரஜன் இஸ் ஏ ஃபியூச்சர் ஃபியூவல். எதுக்கு ஹைட்ரஜனை நம்ம ஃபியூச்சர் ஃபியூவல் சொல்கிறோன்னா, இட் இஸ் எ ஹை கன்வெர்ட்டிங் ஃபியூவல். அதே நேரத்தில் நான் பொல்யூட்டிங், பொல்யூஷனே அதிலிருந்து அது பேர்ன் பண்ணால், ஹைட்ரஜனை பேர்ன் பண்ணால் பொல்யூஷனே வராது. நோ வேஸ்டேஜ் ஆர் சைட் எஃபெக்ட் ஆர் நோ அதர் கேஸஸ் வில் எவால்வ் ஃப்ரம் தட் ஹைட்ரஜன் ஃபியூவல். என்ன ஒரே ஒரு பிரச்சனை, ஹைட்ரஜன் எனர்ஜியை பிகாஸ் ஹைட்ரஜன் ஸ்டோர்ட் அஸ் ஏ மெட்டலில் ஸ்டோர் பண்ணி தென் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினில் ஒரு இக்னிஷனுக்கு கொடுத்து அதை பேர்ன் பண்ணி வி கேன் யூஸ் அஸ் ஏ ஹைட்ரஜன் எனர்ஜி. அதை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி வெஹிக்கிளை ரன் பண்ணணும். இந்த மாதிரி ரிசர்ச்சு இப்போ வெளிநாடுகளில் ஆஸ்திரேலியா, ஜப்பான், சைனா, யுஎஸ்ஏ இங்கெல்லாம் போய்கிட்டு இருக்குது. நம்ம நாட்டில் இப்போதைக்கு ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவலை பேட்ரி பவர்டு வெஹிக்கிள், பேட்ரி மூலமாக, அதாவது லித்தியம் பவர்டு வெஹிக்கிள் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. நிதின் கட்காரி தரைவழி போக்குவரத்து சென்ட்ரல் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பேட்ரி பவர் ஒவ்வொரு நேஷனல் ஹைவேலையும் 4-5 சார்ஜிங் ஸ்டேஷன் வைக்க போகிறோம். ஏன்னா பேட்ரி பவர்டு அது ஒரு தடவை சார்ஜ் பண்ணி ஆச்சுன்னா 150 to 200 கிலோமீட்டர் ஓடும். அகைன் வி கேன் சார்ஜ் நெய்பரிங் சார்ஜிங் ஸ்டேஷன், அந்த மாதிரி போகணும். இப்போ வெளிநாடுகளில் ஜப்பான் அண்டு ஆஸ்திரேலியா, யுஎஸ்லாம் ஹைட்ரஜன் ஃபில்லிங் ஸ்டேஷன் அப்படின்னு அங்கங்கே ஹைவேல வச்சுருக்காங்க. ஹைட்ரஜனை அந்த வெஹிக்கிளை ஃபில் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹைட்ரஜன் இஸ் த ஃபியூச்சர் ஃபியூவல். எல்பிஜி, லிக்விட் பெட்ரோலியம் கேஸு, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கேஸு அண்டு பெட்ரோலியம், இதெல்லாம் ஒரு காலத்தில் 50 to 100 வருஷத்துக்குள்ளே எல்லாம் காலியாயிரும். அப்போதைக்கு நமக்கு வேறு எனர்ஜி தேவை. அதனால தான் ஹைட்ரஜன் எனர்ஜி அண்டு பேட்ரி பவர்டு வெஹிக்கிள். பேட்ரி பவர்டு வெஹிக்கிள் இப்போ நிறைய வந்துச்சு, இந்தியாவிலே நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. அதை கமர்ஷியல் ஆக்கி எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்குது. எங்கள் ஆய்வகத்தில் நாங்கள் ஹைட்ரஜனை வாட்டர்லேருந்து பிரித்து எடுக்கலை. யூஸிங் செமிகண்டக்டர் பவுடர், போட்டோ கேட்டலிஸ்ட். லைட்டு பட்ட உடனே அங்கே ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் ப்ரொடியூஸ் ஆகும். இது செமிகண்டக்டர் படித்தவங்களுக்கு தெரியும். கண்டக்ஷன் பேண்ட், வேலன்ஸ் பேண்டு. கண்டக்ஷன் பேண்டு தான் அந்த எலக்ட்ரான் போய் அந்த H+ அயனை ஹைட்ரஜன் கேஸாக மாற்றும். அதே நேரத்தில் ஆக்சிஜன் ரெண்டும் சைமல்டேனியஸாக பிரித்து எடுக்கிறதுக்கு சில ப்ராசஸ் இருக்குது, சில கெமிக்கல் இருக்குது. அதை பிரிச்சுட்டு ஹைட்ரஜன் கேஸை மட்டும் நம்மளுடைய மெட்டல் ஹைட்ரேட்டாக அதை ஸ்டோர் பண்ணி தென் இக்னிஷன் கொடுத்து வி கேன் யூஸ் ஃபார் ஹைட்ரஜன் ஃபியூவல் இன் ஃபியூச்சர் ஃபியூவல். இந்த மாதிரி ஆராய்ச்சி நிறையா எங்கள் ஆய்வத்து போது நான் இந்த கிட்டத்தட்ட 30 வருஷமாக பண்ணி கொண்டிருக்கிறேன். வேர்ல்டு குளோபல் சயின்டிஸ்ட், இந்தியன் சயின்ஸ் 2% நானும் ஒன் ஆஃப் த சயின்டிஸ்ட் அழகப்பா யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்கிறேன். இப்போ மேற்கொண்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். என்னென்னா, அதாவது செமிகண்டக்டரை விட்டுட்டு, செமிகண்டக்டர் காஸ்ட்லி, கார்பன் பேஸ்டு மெட்டீரியல்.
அதாவது கிராஃபின்னு, கிராஃபிட்டிக் நைட்ரைடு இதை வச்சு வாட்டர்லேருந்து ஹைட்ரஜனை பிரித்து எடுக்கிறோம். அந்த மாதிரி ஆராய்ச்சி வரும். ஏன்னா லோ காஸ்ட், அதாவது கமர்ஷியலாக ஓயிலில் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கொடுத்தா தான் மற்ற எனி லேமன் கேன் பை. அந்த மாதிரி ஆராய்ச்சியும் போய்கிட்டு இருக்குது. அடுத்து நாங்கள் இன்னொரு துறையில் இன்ட்ரெஸ்டாக இருக்கோம். இப்போ இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய டாக்ஸிக் கேசஸ், பொல்யூஷன், இப்போ என்வரன்மெண்ட் பொல்யூஷன், இப்போ கிராக்கர்ஸ் வெடிச்சதுனால எவ்வளவு மாசு, நம்ம என்வரன்மெண்ட் ஃபுல்லாக மாசாக போச்சு. டெல்லியில் கிராக்கர் வெடிச்சு, அங்கேயும் வச்சு, மெட்ராஸு, நம்ம ஊர்லேயே பார்க்கலாம். காலையில் 7 to 8 வெடித்த மாசு சாயந்தரம் காலையில் 7-8 மணி வரைக்கும் அந்த மாசு இருக்கிறதுனால வண்டி போகிறதோட தெரியல. அதெல்லாம் டாக்ஸிக் கேசஸ். அந்த கிராக்கர்ஸ் வெடிக்கிறதுனால நமக்கு அது நிறையா மூச்சு திணறல் ஏற்பட்டது. சில நேரத்தில் நுரையீரலில் கேன்சர், அதாவது கேன்சரை கூட உருவாக்கும். அதெல்லாம் நம்ம தடுக்கணும்னா பொல்யூஷன் ஃப்ரீ வயர் கிராக்கர்ஸ், பொல்யூஷன் இல்லாமல் இப்போ வண்டி, இப்போ 2 வீலர் ஓட்டிகிட்டு போகிறோம், கார் ஓட்டி போகிறோம். ஏன்னா என்ஜின் கொஞ்சம் பழசுனா என்ன செய்யுது, அன்பர்ன்டு பெட்ரோலியம், அது கார்பன் கலந்து வர்றதுனால இப்போ கார்பன் டை ஆக்சைடு, NOx, SOxன்னு இந்த டாக்ஸிக் கேஸஸ் இருக்குது. டாக்ஸிக் கேஸஸ் வர்றதுனால அதை ஸ்மெல் பண்ணையில் கேன்சர் வரலாம். அதாவது நம்ம உடம்பு டாலரண்ட் ஏற்றுக்கூடிய அளவு, அந்த பார்ட்ஸ் பெர் மில்லியன் லெவலில் எத்தனை இது ஏற்றுக்கலாம், அதுக்கு மேலே போச்சுன்னா இட் இஸ் அ டாக்ஸிக். அந்த மாதிரி ஆராய்ச்சிக்கும் நாங்கள் சென்சார், அதாவது நானோ மெட்டீரியலில் பேஸ்டு நானோ காம்போசிட்ஸ் பேஸ்டு சென்சார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லோ காஸ்ட்டில் பண்ணி டிவைஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் இப்போ நிறைய கேஸஸ், எல்பிஜி, லிக்விட் பெட்ரோலியம் கேஸ், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோமே, தெரியுமா, லீக் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் எ டேஞ்சரஸ் ஒன்று. அந்த கேஸை ஸ்மெல் பண்ணால் ஹெல்த்துக்கு நல்லது இல்லை தான். அதையும் நம்ம செக் பண்ணுறதுக்கு கேஸ் சென்சார் நாங்கள் நானோ மெட்டீரியல் மூலம் டெவலப் பண்ணியிருக்கிறோம். இண்டஸ்ட்ரியல் இப்போதைக்கு இந்த பாய்லர் இங்கே நம்ம டிசி தமிழ்நாடு பெட்ரோலியம், TCPL தமிழ்நாடு கெமிக்கல்ஸ் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் நம்ம கோவிலூர்கிட்ட இருக்குது. அப்போ அந்த பாய்லரில் லீக் ஆக காரணம் ஸ்கேல் டெபாசிட் ஆகி கிரேக் ஆகி அது மூலமாக கேஸ் வருது. அதெல்லாம் நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்ம கேஸ் சென்சாரு டிவைஸு நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் இன்னும் போய்கிட்டு இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு ஸ்மெல் பண்ணோன்னா பிளட்டு கிளாட் ஆகி அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஸோ அன்பர்ன்டு கார்பனு பெட்ரோலியம் சேர்ந்து வரையில் கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து கார்பன் ரியாக்ட் பண்ணையில் கார்பன் மோனாக்சைடு அயன் கார்பனைல் அப்படின்னு ஃபார்ம் பண்ணி அது பிளட்டை உரைய வச்சிரும். அதனால் ஹார்ட்டுக்கு போகிற பிளட்டு நின்று வரும். அதனால் மக்கள் இறக்க சான்சஸ் இருக்குது. பொல்யூஷன் அதிகமான இந்த மாதிரி தொல்லைகள்லாம் இருக்குது. அதுக்காக இது சம்மந்தமாக எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதை எப்படி மானிட்டர் பண்ணுறது. இப்போ வெஹிக்கிளுக்கெல்லாம் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இப்போ நவடேஸ் கேட்குறாங்க. இவ்வளோ பொல்யூஷன் மேலே இருந்தால் இந்த வெஹிக்கிளை ஓட்டக்கூடாது, என்ஜின்னு பழுதாக இருந்தால் அதை சரி பண்ணணும் அப்படின்னு இப்போ பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க டிரைவிங் ரிஜிஸ்டர் பண்ண போகல. அந்த மாதிரி இப்போ எல்லா நாட்டிலையும் இருக்குது. முன்னாடியே இது 30 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. அதை யாரும் கேர் பண்ணலை. இப்போதைக்கு அதை அவேர்னஸ் மக்களுக்கு வந்துருச்சு. இன்னொரு ஆராய்ச்சி என்னென்னா, இப்போ நம்ம சோலார் செல்ஸு இப்போ எலக்ட்ரிசிட்டி பண்ணிடுவோம். இதெல்லாம் கன்வென்ஷனல் எலக்ட்ரிசிட்டி, நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் இதுலேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போதைக்கு நம்ம செமிகண்டக்டர் சோலார் செல்ஸ், சூரிய ஒளிச்சிலிருந்து எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணுறோம். இப்போ எல்லாமே சிலிக்கன் பேஸ்டாக இருக்குது. அது இட் இஸ் ஏ ரிஜிட் அண்டு நாட் ஃப்ளெக்சிபிள். இப்போ ஃப்ளெக்சிபிள் சோலார் செல்ஸ், தின் ஃபில்ம் சோலார் செல்ஸ் அப்படின்ட்டு ஃபில்ம் ரோல் டு ரோல் தின் ஃபில்ம் சோலார் செல் நாங்கள் அது சம்மந்தமான ஆராய்ச்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேஸ்டாக நானோ மெட்டீரியல் அண்டு ஆர்கானிக் பாலிமர் இதை பேஸ் பண்ணி தின் ஃபில்மாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கோட் பண்ணி அதை ஃபில்ம் ரோல் வேறவர் இப்போ மவுண்டெயினில் இப்போ ஹில் ஸ்டேஷனில் போயெல்லாம் இப்போ போல் போட்டு அங்கே எலக்ட்ரிசிட்டி கொடுக்க முடியாது. அந்த மாதிரி இடத்துல இந்த ஃபில்ம் ரோல் மாதிரி டைப் அதை எடுத்துகிட்டு போனால் வென் எவர் வி வாண்ட் எலக்ட்ரிசிட்டி வி ஸ்ட்ரெச் த ஃபில்ம் அண்ட் கனெக்ட் அண்ட் கிவ் த லைட் ஃபார் தட் இஸ் டெரஸ்ட்ரியல் பீப்புள். ஸோ அந்த மாதிரி ஆராய்ச்சியும் நிறையா எங்களுடைய ஆய்வகத்தில் போய் கொண்டிருக்கிறது. இப்போ நானோ மெட்டீரியல்
பண்ணையில் என்னென்ன ஹெல்த்து அஜாடஸ் வரும் நம்ம உடம்புக்குள்ள முடிஞ்ச அளவு ப்ரீகாஷன்ஸ் கையை வைக்கணும், மாஸ்க் போட்டுக்கணும், இதெல்லாம் போட்டுக்கணும். அதாவது செல்லு மூலம் ஸ்கின் மூலமாக உள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ப்ரீகாஷனரி ஸ்டெப்ஸு நானும் டாக்ஸிகாலஜி சம்மந்தமாகவும் நாங்கள் மாணவர்களுக்கு சொல்லிக்கிறோம். அது சம்மந்தமாக ஆராய்ச்சியும் எங்கள் ஆய்வகத்தில் போய்கொண்டிருக்கிறது. அக்ரிகல்ச்சர் நானோ பயோடெக்னாலஜி அந்த ஃபீல்டும் டெவலப் ஆகிருக்கிறது. அது விவசாயத்துக்கு நிறைய தேவைப்படுவதனால குறுகிய காலத்தில் ஹைப்ரிட் கிராப்ஸ் நம்ம பண்ண வேண்டியிருக்கிறதுனால நானோ பயோடெக்னாலஜியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் ட்ரக்குக்கு தேவையான நானோ மெடிசனும் பிளான்ட்லேருந்து வி ஆர் எக்ஸ்ட்ராக்டிங் நானோ மெடிசின் ஃபார் தி கேன்சர் ட்ரீட்மெண்ட். அண்டு மெரீன்லேருந்து, அதாவது கடலில் இருந்து கிடைக்க நிறையா மெடிக்கல் பிளான்ட் உள்ளே இருக்குது. அதில் இருந்து நானோ மெடிசின் எடுத்து சீவீடெலாம் வெரி குட் ப்ரோட்டீனஸ் மெட்டீரியல் ஃபார் அவர் ஹெல்த். இப்போ சவுத் கொரியா, ஜப்பான்லாம் சீவீட்ஸ் நிறைய சாப்பிட்றாங்க. சைட் டிஷ்ஷே அவங்களுக்கு ரைஸுக்கு சீவீடு தான். அந்த மாதிரி ஆராய்ச்சிகளும் போய்கிட்டு இருக்குது. நானோ மெடிசின், நானோ மெரின் பயாலஜி நிறைய ப்ராடக்ட் அது சம்மந்தமாக ஆராய்ச்சி போய்கிட்டு இருக்குது. இன்னும் நிறைய துறைகளில் லித்தியம் பேட்டரியில் ஒரு சூப்பர் கெப்பாசிட்டர் அந்த தொழில்நுட்பத்திலையும் ஃபியூவல் செல் மூலமாகவும் நம்ம என்ஜினை இயக்கலாம். ஸ்டாட்டிக் வெஹிக்கிளும் மூவி வெஹிக்கிளும் பண்ணலாம். அந்த மாதிரி எனர்ஜி டைப் ஆஃப் சோலார் செல்ஸ், லித்தியம் பேட்டரி, சூப்பர் கெப்பாசிட்டர், ஃபியூவல் செல், இந்த எனர்ஜி ஸ்டோரேஜ் மெட்டீரியல் ஃபார் அப்ளிகேஷன் ஃபார் வெஹிக்கிள்ஸ். இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் நானோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திலிருந்து நாங்கள் பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய மாணவர்கள் டாக்டர் பட்டம் முடிந்தவுடன் வெளிநாடுகளில் சென்று உயர் படிப்பு படித்து அட்வான்ஸ் ரிசர்ச் அங்கே வெளிநாட்டில் சவுத் கொரியா, சைனா, தாய்வான் மற்றும் ஜெர்மனி இந்த மாதிரி இடத்துக்கு போய் நிறைய ஃபர்தர் உயர் ஆராய்ச்சி அட்வான்ஸ் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நன்றி.